அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மிக முக்கியமான செய்தி, அதாவது 72 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான நேரங்களில் விமான நிலையங்கள் மூடப்படக்கூடிய தகவல் வெளியாகி இருக்குது. அதே போல் வான்வெளி தாக்குதல் தொடர்ந்தால் அரபு நாடுகளிலும் இதே நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அதிகாலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 போர் விமானங்களை தெஹ்ரானை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அதாவது தெஹ்ரானுடைய சில பகுதிகளில், முக்கியமான பகுதிகள், அதே போல் இஸ்பஹான் மற்றும் இன்னும் சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மிசைல் தாக்குதல் நடந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய மிசைல்களை வந்து அவங்க வானிலையை வச்சு வெடிக்க செய்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஈராக்குடைய விமான நிலையம் 72 மணி நேரங்களுக்கு மூடப்படும் அப்படின்ற உத்தியோகபூர்வ தகவலை ஈராக் விமான நிலைய சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, பாக்தாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உட்பட இந்த சூழலுக்காக மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சிரியா நாட்டின் விமான நிலையம் 12 மணித்தியாலங்களுக்கு டெமஸ்கஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த தடை உத்தரவு தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக துபாய், சவுதி தவிர பஹ்ரைன், கட்டார் இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு இருந்தாலும், குறிப்பாக பார்த்திங்கன்னா குவைத் எல்லையிலேயே நான் இந்த ஃப்ளைட் 24 ஹவர்ஸுடைய ரேடாரை வந்து நான் அந்த ரெக்கார்டிங் வந்து போட்டிருக்கிறேன். அதை நாங்கள் வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து விமான பயணங்கள் முற்றிலுமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நிலைமையில் தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் சரியாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 7:35 நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணினது. பார்த்திங்கனாலே தெரியும், குவைத்தில் வந்து ஜசீரா ஏர்வேஸ் ஒன்று பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தவிர்த்து ஜோர்டான், ஈரான், ஜோர்டன், இஸ்ரேல், சிரியா, அதே போல் ஈராக் இந்த நாடுகளுடைய விமான எல்லையை பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாகவே எம்டியாகவே இருக்குது. விமானங்களுடைய உங்களுக்கு அந்த ஏர் டிராஃபிக்கை காட்டணும்னா இந்த காட்டுறோம் பாருங்கள். விமானங்களை பார்த்தீங்களா, ஏர் டிராஃபிக் எப்படி குமிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே வந்து விமானங்களுடைய பட்டியல்கள், பறந்துக்கிட்டு இருக்கிற விமானம் எல்லாமே. ஆனால் அதே நீங்கள் பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்கள். இப்போ இந்த நீல கலர் டொட் இருக்கிறது தான் நான் இருக்கிற குவைத். ஆனால் இப்போதைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே எம்டியாகவே தான் காணப்படுது. இந்த ஏரியா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட், இந்த வான்வெளியில் ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லை. அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணித்தான் விமான பயணங்கள் இருக்குது. குறிப்பாக சிரியா, ஈராக், அடுத்தது ஈரான், ஃபுல்லாகவே விமான பயணங்கள் மொத்தமாகவே இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நேரங்களில் என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுதுன்னு. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிவிச்சிருக்கிறேன், இந்த யுத்தம், இந்த அரபு நாடுகளில் யுத்தம், இந்த நாட்டுக்குள்ளே ஒரு மிசைல் கூட வரலை. அந்த காலத்திலே உங்களுக்கு நம்ம தெரிவித்தது என்னென்னா, இவங்க இங்கேருந்து தாக்குதல் நடத்தும் போது ஒவ்வொரு இலக்கை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் புஷேகர், பெனதர் அப்பாஸ் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இஸ்ரேலுக்கு அவங்க மிசைல்களை ஏவினாலும் அது இந்த வான்பரப்பு வழியாக தான் பறக்க போகுது. அப்படி பறக்கும்போது விமான பயணங்கள் அரபு நாடுகள்லையும் தடைப்பட வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரி நிலைமை வரப்போகுதுன்னு. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள், யுத்தம் விரைவில் முடிவடையட்டும் அப்படின்னு. இந்த ரேடாருக்குரிய வீடியோவை நான் வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள்.